அவர் தான் முன்னாடி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு லேப்டாப்பை வாங்கியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள்லாம் இப்போ நான் எல்லாரோடையும் கலந்து உரையாடணும். நிறைய விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு பிடித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் கலந்து கொள்வதாகவும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி கதிர்வேல் அம்மா ராதா பேசுகிறேன். போன வருஷம் மெட்ராஸ் கேம்ப்க்கு என் பையனை அனுப்பியிருந்தேன். அதில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டான். காலம்புரை 5 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணுறான். காலம்புரை 1/2 மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் லெசன்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவனே அவன் வேலையை நிறைய செஞ்சுக்க அவன் பழகியிருக்கான். இன்னும் நிறைய வணக்கம். 2024 நம்ம சோழபுரம் கல்வி அபிவிருத்தி சங்கம் சார்பாக சென்னைக்கு உத்தண்டி டூர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பையனுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. அதை விட பெஸ்ட்டு ஐஐடி அழைச்சிட்டு போய் காமிச்சதெல்லாம் பசங்களுக்கு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். ரொம்ப நன்றி. அதில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளாக வாழ்வியல் கல்வியை பற்றி குவாண்டம் அகாடமி மற்றும் நமது ரிலேட்டிவான மிஸ்டர் ஜிகே அவர்கள்லாம் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். இதில் முக்கியமாக அட்ராக்ட் பண்ணக்கூடியதில் கலெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கோல்டு காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் இதுமாரி விஷயங்களை மகனுக்கு அதாவது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் அதிகாலை இருந்தவுடன் யோகா, அதற்கு பிறகு டிஃபன் தானே சாப்பிட்டு அது தானே இந்த தட்டை கழுவி வைக்கும் அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக தான் சொந்த காலில் எப்படி நிற்பது என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியுள்ளார்கள். மனமார்ந்த நன்றியை என் மகன் செந்தில்நாதனின் பாதராகிய சி மகாலிங்கம் நன்றி கடன் செலுத்துகின்றேன். நீங்கள் யோகா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆர்ட் கிராஃப்ட், பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு இதெல்லாம் கிளாஸ் நடத்தினீங்களா? அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பசங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் ஐஐடிக்கு பிளானட்டோரியம் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்து வந்தாங்களா? ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துன்னு சொன்னாங்க. அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டா. அவள் 10th முடிச்சு வந்த வாசி மேலே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு நல்லா டிசிப்ளினாக நிறையா கற்றுக்கிட்டா. அதனால் அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர்த்து வாழ்க்கை கல்வியில் பார்க்கக்குள்ள வந்து அவள் நார்த்தில் இருந்த வாசி, நாங்கள் நார்த்தில் கான்பூர்லேயே இருக்கிற வாசி அவளுக்கு வந்து ரொம்ப நம்மள மாதிரி சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டா. முதல்ல கொண்டா விடக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதோட வந்து அவளுக்கு வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ஷன், நம்ம சமூக மக்களோட எல்லாரோடையும் இன்ட்ராக்ஷன், எல்லாரோடையும் பழகுற அந்த வாய்ப்பு எல்லாமே நல்லா கிடச்சிது. அதனால் இந்த சிறப்பு மிக்க பயிற்சி முகாமை நடத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அழகான அனுபவத்தை வழங்கிய திருஞான சம்பந்தம் அண்ணாக்கும் அவங்களோட குழுவுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இங்க குழந்தைகள்லாம் நல்ல ஒரு அழகா கத்துக்கிட்ட ஒரு இனிமையான பயணம் இது. நல்ல சிறப்பாக படிப்பதும் ஒழுக்கம் என்பது கற்றுள்ளார். அதில் பார்த்து இந்த ஆண்டு நடைபெற கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு கலந்து விருப்பப்படுகிறார்.